வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்க ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம மல்லி இருக்காங்களே, எப்படியாவது ஒரு வழியாக நம்ம வெண்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக ஒரு பக்கம் வேகத்தோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி என்ன நடந்துச்சு, வெண்பாவை காப்பாற்றுற அளவுக்கு வெண்பாவுக்கு என்னடா ஆபத்து இருக்குது, எந்த ஒரு ஆபத்துமே இல்லை, நீங்களே இந்த மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது தாங்க இல்லை. நம்ம ரகு இருக்காருல்ல, நம்ம ரகு, அந்த கேடுகெட்ட ரகு இருக்காருல்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க பேக்கில் லஞ்சு பாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பாம்பை வச்சுருக்காங்க. டாப்பாவி குழந்தை சாப்பிட்ற பாக்ஸ்லடா இந்த மாதிரி வைப்ப, திடீர்னு குழந்தை ஏதோ ஒன்று சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணுற போது வெடிஞ்சிருந்தா என்னடா ஆகுறதுன்னு எல்லாம் மனுஷனடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் கேள்விகள் வரப்படுது. அந்த சமயத்தில் தாங்க நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணி அவரே ஒரு பக்கம் குழு கொடுத்துட்றாரு. உடனே நம்ம மல்லி இருக்காங்கள, வேகமாக போயிட்டு நம்ம வெண்பாவோட லஞ்ச் பாக்ஸை எடுக்க போகிறாங்க. நீ எதுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த, இந்த வீட்டுக்கு வரத்துக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த வீட்டுக்கே வந்துடாத, அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்ச ஒரு பக்கம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நோக்குறாங்க. யாரோட கிண்டல் கேலி எதுவுமே பொருட்படுத்தாமல் என் பொண்ணோட உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கிண்டலெல்லாம் தாங்கிக்கிட்டு அதுக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அந்த பேக்கில் இருந்து அந்த லஞ்ச் பேக் செட்னு வெளியே பரபரப்பாக ஓடி வந்து அதை தூக்கி போடுறாங்க. தூக்கி போடும்போது டமால் டிமில் டுமில்னு ஒரு சவுண்டு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸு அப்படியே வெட்டிக்குதுங்க ஒரு வெடி. அந்த பாக்ஸ் மட்டும் நம்ம வெண்பா கையில் இருந்ததுன்னா நம்ம வெண்பாவோட நிலைமை என்ன இருக்கும் அதை நினச்சி பார்க்கவே ரொம்பவே ஒரு பக்கம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி பண்ண அந்த ரகுவை சும்மா விடலாமா? உடனே பார்க்கணுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாம், நீதான் வெண்பாவை லஞ்ச் பேக்கில் இந்த மாதிரி வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சி கேட்குறாங்க. அடா முட்டா பசங்களா, நான் வச்சிருந்தா நானே வந்து எதுக்கடா எடுக்க போகிறேன், என்னை பார்த்தவன் எனக்கு முட்டா மாதிரி தெரியுதாடா, ஏடா கதிரேசன் உனக்கு என்னதாடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி நாம் ஒரு பக்கம் கேள்வியை எழுப்பலாம். உடனே நம்ம கதிரேசன் ஒரு பக்கம், இதுக்கெல்லாம் யார் காரணம், அப்போ எப்படி உனக்கு தெரிஞ்சு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கேடு கெட்ட ரகு தான். இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி வெண்பா உயிருக்கே ஆபத்தாக இருப்போது, நீ அவளை காப்பாற்ற போறியா என்ன பின்தொடர போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். எனக்கு வேறு வழி தெரியல, அவனை பிடிக்கிறதோட என்னோட பொண்ணு உசுறு தான் எனக்கு முக்கியம், அதுதான் அவனை நான் மசுராட்டை விட்டுட்டு சும்மா வேகமாக இவளை காப்பாற்றுறதுக்கோசரம் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது சரி ஓகே, எல்லாமே ஒரு பக்கம் சிறந்ததாகவும் இருக்குது, நல்ல விஷயமாகவும் இருக்குது. ஆனால் இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க. நடக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம், போகாமையும் இருக்கலாம். அந்த மாதிரி பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, போலீஸ் ஃபோன் பண்ணுறாரு. போலீஸ் அந்த ரகு கேடு கேட்டானா பிடிச்சே இல்லையா, என் பேத்தி பேக்கில் பாம்பு வைக்கிற அளவுக்கு அவன் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கான், இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது, இதெல்லாம் ஏன் அந்த மாதிரி விட்டு வச்சிருக்கேன், இதெல்லாம் கேட்கும் போது என் மனசு ஒரு பக்கம் ரணகலமாகுது, எரியுதே ஒரு பக்கம் கொந்தளிக்குதியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் பேசினு இருக்கேன். சார் நீங்கள் பேசுனது எல்லாமே நான் நல்லா கேட்டேன், நீங்கள் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருச்சு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு காலையில் நடக்க போகிறத மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வெண்பா எதுவும் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம மல்லி வெண்பாவை அழைச்சிட்டு போன காரில் கொக்கைன் இருக்குங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு போதைப் பொருள், அந்த போதைப் பொருள் வந்து மல்லி தான் எல்லாத்தாக்கும் ஒரு பக்கம் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே ஒரு அவதூறான பழியை கிரியேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி மல்லி அமுச்சு வச்ச மாதிரி அந்த இடத்துல அழகாக ஒரு விஷயத்தவே கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னடா பண்ணுறது, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமாக நடந்துட்டு இருக்காங்களே, மல்லி சந்தோஷமே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடாது, வெண்பாவை கூட இருக்கக்கூடாது, விஜயாவை கூட இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் நம்ம ரேணுகா அதாவது சுடர் இருக்காங்களா, அவங்க வந்து அப்படியே கதறி குமுறி அழுதுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட நோக்கம் எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான், இந்த சொத்தை எப்படியாவது சுருட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த மல்லியை நம்ம சும்மா விட்டேக்கூடாது. மல்லி ஜெயிலில் போய் கழி தின்னுட்டோம், அவள் வீட்டில் இருக்கிற வேறு தான் நமக்கு பிரச்சனை, ஜெயிலுக்கு போய்ட்டு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு நல்லதொரு முடிவாக அமையாதா, அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தோடு தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து போய் டாடாவை கட்டி பிடிச்சிடறாங்க. டாடா இந்த மாதிரி லஞ்ச் பேக்ஸில் பாம்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத வெண்பா, எந்த ஒரு சூழல்லையும் சரி, எந்த ஒரு கஷ்டத்துலையும் இந்த தகப்பன் ஒன்று எப்போவும் நான் யாருக்காக விட்டு தந்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. நம்ம மல்லி வராங்க. மல்லி இருந்துட்டு விஜய் காலை என்ன நினச்சி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாமே சொல்லலாம்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி
வெண்பாவே என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான், எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் இருக்குது, இதை பண்ணுறவங்க யாருன்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லா தெரியும், எந்த ஒரு ஆதாரம் இல்லை, ஆதாரத்தோட கையங்கலமாக பிடிச்சி அவங்கள உரின்னு உரிக்கிற இதில் எல்லாமே ஒரு பக்கம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க. இதை கேட்டோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகிட்டு நம்ம மல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு இனிமேல் நான் தாத்தா வீட்டில் இருக்க மாட்டேன், தாத்தா வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த குட்டி குழந்தைக்குள்ளே இவ்வளோ கஷ்டமா, வாழ்க்கையில் கஷ்டமாலாம், வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கே, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கதறி குமுறி அழுந்துட்டு இருக்காளே, என்ன தான் பண்ணுறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரியஸ்ன்னு இதுக்கு ஒரே முடிவு தான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், போயிட்டு கேஸாக போடலாம், ஒன்று உங்கள் கூட இருக்கணும், இல்லை என் கூட இருக்கணும், என் பொண்ணு இப்போ இருக்கா, அதனால் என் கூட இருக்கிறதா சட்டப்படி செல்லுபடியாகும், நீங்கள் என்ன பேசினாலும் இது வார்த்தையில் எழுதி வச்ச விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காற்றுலேயே அழிஞ்சு போயிருன்னு. இதனால் ஆத்திரம் அடைஞ்ச நம்ம தலைவன் சும்மா இருப்பான விஜய் செம்ம கோவப்படுற பக்கம் அப்படியே சும்மா தாம் தூம் தொடல் அடின்னு எகர்றாரு. என்னடா பண்ணுறது, இது வேறு வழியே இல்லையாடா, நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன்டா சிக்கல் மேலே சிக்கல், இன்னல் மேலே இன்னல் வந்துக்கிட்டே இருக்குது, அடா போங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கதறி அழுந்துன்னு இருக்காப்புல நம்ம விஜய். சரி, அவரோட கதை கான்செப்ட் எல்லாமே ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.